அபிஷேகம் தாரும் எனக்கு, உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான், அதுதான் எனக்கு பாதுகாப்பு, அதுதான் எனக்கு பாதுகாப்பு. நீ தந்த வாக்கு தத்தத்தினால் அடியே நீதோ வந்திருக்கிறே, நீ தந்த வாக்கு தத்தத்தினால் அடியே நீதோ வந்திருக்கிறே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் நடத்தும் பரலோக துதி ஆராதனை சிஎஸ்ஐ திருச்சபை காரியாவிலிருந்து ஹெவன் டிவி நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய பணிவான அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும், கர்த்தருடைய தாசர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களானது நேபாள் தேசத்தை மையப்படுத்தி கடந்த 15 ஆண்டுகளாக நேபாள் தேசத்திலே தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரை அறிவிக்கும்படியாய் நடந்து வருகிற ஒரு மிஷனரி ஸ்தாபனம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட எங்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த திருச்சபையினுடைய தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை ஜெபித்து துவக்கி வைக்கும்படியாக சிஎஸ்ஐ திருச்சபை உடைய தலைமை போதகர் ஐயா ரெவரண்ட் எஸ் ஞான டாஸ்லின் ஐயாவை முன்பாக அழைக்கிறோம். ஐயா அவர்கள் வந்து ஜெபித்து இந்த கூடுகை துவங்கி வைப்பார்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறோம். யாவரும் தயவாய் எழுந்திருந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற தூயாதி தூயவராம் எங்கள் கடவுளே, இந்த நாளை ஆண்டவர் எங்களுக்காக முன்குறித்து எங்கள் வாழ்விலே ஈவாக காணச் செய்த உம்முடைய மேலான கிருபை எண்ணி பார்க்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜபிக்க கூடாதா என்று சொல்லி சீடர்களுக்கு அன்போடு அறைகூவல் விடுத்தது போல இந்த அருமையான நாளிலும் எங்களையும் ஆண்டவர் அழைத்து உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற இந்த தேசத்திற்காக, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் மீட்பிற்காக ஜெபிப்பதற்கு இந்த ஜெப கூடுகையினை ஆண்டவர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இதில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே தருகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாக அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப வேளையிலும் நாங்கள் இணைந்து பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்துகின்ற நேரத்தில், துதி ஆராதனை வேளையிலே திருமறை வார்த்தைகளோடு செலவிடுகின்ற நேரத்தோடும் எல்லா வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கின்றோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல கடவுளே, ஆமேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆராதனைக்குள்ளாய் வழிநடத்தும்படியாக நம் மத்தியிலே சகோதரர் ஜினிஷ் அவர்களும் சகோதரர் ஜஸ்டின் அவர்களையும் நாங்கள் முன்பாக அழைக்கிறோம். சகோதரர் அவர்கள் வந்து கர்த்தரை துதிக்கும்படியாக நம்மை ஆராதனைக்குள்ளாய் வழிநடத்துவார்கள். நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். அதை தொடர்ந்து மற்றுள்ள காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களின் இந்த காரியவிளை திருச்சபையில் நடைபெறுகின்ற பரலோக துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் எங்கள் குழுவின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் யாவரும் ஒரு சில பாடல்களை இணைந்து பாடி இந்த துதி ஆராதனைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை துதிப்பது அவர் நம்மத்திலே வாசம் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது. எங்கே துதி உண்டோ அந்த இடத்திலே ஆண்டவர் வாசம் செய்வார். நாம் யாவரும் இணைந்து நமக்கு தெரிந்த பாடல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே என்ற பாடலை யாரும் சேர்ந்து பாடுவோம். ஆலயம் செல்வது அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நாம்
பல பலிகளை செலுத்துவதற்கு பதிலாக ஆண்டவர் தாமே ஒரே பலியாக கல்வாரியில் தம்மையே தியாகமாக ஈந்து கொண்டார். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆண்டவரை பாடுவோம். துதி கனம் அனைத்தையும் முழுமையாக ஆண்டவருக்கு செலுத்தி அலங்கார வாசலாலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் என்று சொல்லி முதலாவது பாடலாக நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டலாம் உற்சாகமாய். பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடன் உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க
செலுத்துவோமே. என் காணிக்கையை உற்சாகமாய் உன் கரங்களிலே விதைக்கிறோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் யாலே நிரப்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. யாவருக்கும் தெரிந்த பாடல். சங்கீதக்காரனோடு இணைந்து நாமும் சேர்ந்து கரங்கள் தட்டி உற்சாகமா பாடுவோம். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். கஷ்டங்கள் பாடுகளிலெல்லாம் அவர் நமக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார், நம்மை காத்து வழி நடத்துகிறார். எத்தனை பேர் நம்மை எதிர்த்தாலும் ஆண்டவர் நம் பக்கமாக துணையாக இருக்கிறார். இந்த நன்மையை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர். சத்தமா
ஓசையுள்ள கைத்தாளங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டி உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணுமவர்
ஹெவன் டிவி நீங்கள் அறிவீர்கள், நேபாள் தேசத்திலே கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் மத்தியிலே கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 19, 20வது வசனங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல அவருடைய சீஷர்களாக, நாம் யாவருமே ஆண்டவருடைய சீஷர்கள், இப்பொழுது அவருடைய சீஷர்களாக சாட்சிகளாக வைத்திருக்கிறார் என்றால் அதற்கான நோக்கம் அவர் கட்டளையிட்ட யாவற்றையும் நாம் உபதேசம் பண்ண வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் செய்து வருகிறது. நேபாள் தேசத்திலே கர்த்தரை அறிவிக்கிறது. அதற்காக ஜெபிப்பதற்காகவும் அந்த ஒரு ஊழிய கண்ணோட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் நான் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அங்குள்ள கஷ்டங்கள் யாவற்றையும் இந்த நாளில் சொல்லுவாங்க. அதற்காக நாம் இன்னைக்கு அர்ப்பணிக்க போறோம். ஜீவனுள்ள தேவனே, எங்கள் மத்தியில் ஜீவிக்கிற தெய்வமே, நீர் வாரும், உம்முடைய பாதையிலே என்னை நடத்தும், என்னுடைய கஷ்டங்களை மாற்றி தாரும், வாழ்க்கையின் கடன் பாரங்களை மாற்றி தாரும், நோய்களை மாற்றி தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதித்து பாடினோம் அல்லவா? துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன் நம் மத்தியிலே வாசமாயிருக்கிறார். நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்மை சாட்சிகளாக மாற்றுகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீர் எங்கள் மத்தியிலே வாரும் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நல்லவர், வல்லவர் என்று சொல்லி பாடுவோமா? தேவனே, நீர் பெரியவர். தேவனே, நீர் பரிசுத்தர். தேவனே, நீர் வல்லவர். தேவனே, நீர் வல்லவர். தேவனே, நீர் பெரியவர். தேவனே, நீர் பரிசுத்தர். தேவனே, நீர் வல்லவர். தேவனே, நீர் நல்லவர். அந்த ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி நம்முடைய சாட்சிகளாக, ஊழியத்தின் மக்களர்களாக, ஊழியத்தை தாங்குகின்றவர்களாக, மாதிரிகளாக நம்ம மாற்றும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும். அவர் நம்மை தேற்றுவார். நம் மூலம் அநேக ஜனங்கள் தேற்றப்படுவார்கள். நம் பாவங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே எனக்காக தொங்கினீர் அல்லவா, எனக்காக கஷ்டப்பட்டீர் அல்லவா, அந்த கஷ்டங்களை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். உற்சாகமான கரங்களை தட்டி, பாவிகள் துரோகிகளையா, பாவராத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவராத மக்களே துயா, பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகர் என் பாவம் போக்கவே,
வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை துதிப்போமா? ஒரு நிமிடம் அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? எல்லார் கரங்களை உயர்த்தி. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் இவ்வளவு நேரம் உம்மை துதித்து பாடி எங்கள் பாரங்களையும் சமூகத்திலே இறக்கி வைத்திருக்கிறோம். எங்களை உமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீர்தாமே எங்களை ஆட்கொள்ளும், தொடர்ந்து நீர்தாமே பலப்படுத்தும். எங்கள் ஊழிய பாதை, சாட்சியுள்ள வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் நீர்தாமே எங்களை வழிநடத்தி பாதுகாத்து உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை தொடர்ந்து வெளிப்படட்டும். நீர்தாமே எங்கள் மத்தியில் வாசம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். இந்த நாளிலும் ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் நடத்தும் பரலோக துதி ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய விலை மதிக்க முடியாத நேரத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, இந்த தரிசனத்தை குறித்த ஒரு ஊழிய கண்ணோட்டத்தை உங்கள் முன்பாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் மற்றுள்ள காரியங்களை குறித்து விவரமாய் அறிந்து கொள்ளவும் நாம் கடந்து போகிறோம். இந்த ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களானது கடந்த 2009 ஆண்டு கர்த்தருடைய தாசன் நேபாள் மிஷனரியுமாய் இருக்கின்ற சகோதரர் பி மேத்யூ அவர்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தின்படி தேவனை அறியாத இந்த நேபாள் தேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அறிவிக்கின்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனம். அல்லேலூயா. ஹெவன் டிவியினுடைய இந்த ஊழியமானது நேபாள் தேசத்தை மையப்படுத்தி 15 ஆண்டுகளாக ஆண்டவருடைய திருநாமத்தை, தேவனுடைய வருகையை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து கடந்த 15 வருஷங்களாக அந்த தேசத்தில் பிரசங்கித்து வருகிற ஒரு மிஷனரி ஸ்தாபனம். காஸ்பல் ஃபார் நேபாள் என்ற ஊழியத்தின் மூலமாக சுவிசேஷ பணியும், ஃபீட் நேபாள் என்ற NGO மூலமாக பராமரிப்பு பணிகள், 330 ஆதரவற்ற பிள்ளைகளை பராமரித்து வருகின்றோம். சோசியல் ஆக்டிவிட்டீஸ், பேரிடர்வு காலங்கள் என்று சொல்லுவாங்க. நேபாள தேசத்தில் அடிக்கடி நடந்து வருகிற நிலநடுக்கம், நிலச்சரிவு, வெள்ளம் போன்ற பெருமழை, இப்படிப்பட்ட காலங்களிலே, பேரிடர் காலங்களிலே நம்முடைய ஃபீட் நேபாள் NGO மூலமாக அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகளும், அங்கிருக்கிற ஆதரவற்ற பள்ளி குழந்தைகளுக்கு நமது ஃபீட் நேபாள் NGO மூலமாக உணவு போன்ற பள்ளி, சீருடை,
பேக் டு ஸ்கூல் ப்ராஜெக்ட் போன்ற காரியங்களின் மூலமாக பராமரிப்பு பணிகளும் நடந்து வருகிறது. ஏகதேசம் 32 திருச்சபைகள் நேபாள் தேசத்தில் நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக அங்கே ஆராதனை நடைபெற்று வருகிறது. 14 இடங்களில் கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அக்டோபர் 15ஆம் தேதி 15வது ஒரு கட்டிடமும் பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அக்டோபர் 15 அந்த காரியம் நடைபெறும். நீங்கள் அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏகதேசம் 80 மிஷனரிகள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அந்த தேசத்தில் நம்முடைய காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களின் மூலமாக மிஷனரிகளாக செயல்பட்டு வருகிறார்கள். நேபாளுக்கு நேபாளியரை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு தார்மீக பொறுப்போடு கூட கடந்த 15 ஆண்டுகளாக அந்த தேசத்தில் சுவிசேஷ பணி நடந்து வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் மற்றொருவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தினோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் ஏற்கனவே அஸ்திவாரம் போட்ட இடத்துல போடாம மற்றொருவனுடைய அஸ்திவாரம், நிறைய பேர் ஏற்கனவே அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க, அதன் மேல கட்டாம இயேசுவினுடைய நாமம் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிராத இடங்களில் அவரை குறித்து அறிவிப்பதை நான் நாடுகிறேன் பவுல் சொன்னார். அதே போலத்தான் நேபாள தேசத்திலே இயேசுவை குறித்து அறியாத மலை கிராமங்களிலே அவரை அறிவிக்கும் பணிதான் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுதான் இந்த 15 ஆண்டுகளாக. பொதுவாகவே மிஷனரி ஸ்தாபனங்களை குறித்து இந்த நாட்களிலே ரொம்ப விழிப்புணர்வு நிறைய இருக்கிறது, மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கிறது. ஒரு காலத்தில் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வந்து தேவனுடைய நாமத்தை, அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்தியாவில் அநேக அமெரிக்க மிஷனரிகளும் ஐரோப்பிய மிஷனரிகளும் கடுமையாக உழைத்ததன் விளைவு தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு தங்களுடைய குடும்பம், தங்களுடைய சந்ததி, தங்களுடைய எதிர்காலம் என்றெல்லாம் கவலைப்படாமல் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிராத இந்த தெற்காசிய நாடுகளில், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அவர்கள் கடுமையாக வந்து தங்களுடைய எல்லா சுகங்களை மறந்து அவர்கள் உழைத்தார்கள். இன்றைக்கு அதனுடைய அறுவடையை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. ஒரு பல தலைமுறைகளாக அடிமைத்தனத்துக்குள்ளாயிருந்த நம்முடைய சந்ததி, யூதர்கள் அல்லாத நம்முடைய சந்ததி இன்றைக்கு ஆவிக்குரிய யூதர்களாய் மாறியிருக்கிறோம் என்று சொன்னால் மிஷனரிகளுடைய உழைப்பை இந்த நாளிலே நாம் நினைவு கூற நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவானவர் நேற்றும் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய நாமத்தை கேள்விப்படணும். கேள்விப்பட்டால் தான், அதான் ரோமர் 10வது அதிகாரம் 15வது வசனம் அந்த ஃபர்ஸ்ட் லைன் இப்படியாக சொல்கிறது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். அந்த 15வது வசனம் சொல்லுது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். அவ்வளோதான். அதாங்க மிஷனரி ஊழியம். நீங்கள் ஒருவனை அனுப்பலைன்னா அவன் எப்படி போய் பிரசங்கம் பண்ணுவான்? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? தேவ ஜனமே, கடந்த நாட்களிலே நாங்கள் நேபாள் தேசத்திற்கு போயிருந்த போது தானி என்கிற ஒரு இடத்துல ஒரு திருச்சபை பிரதிஷ்டை, நம்முடைய திருச்சபை பிரதிஷ்டை கஞ்சன்பூர் மாவட்டத்தில் ஸ்டேட் 7 சுதீர் பச்சிம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் 7வது மாநிலம் நேபாள் தேசம். 7 மாகாணங்களாக 77 மாவட்டங்களாக 3 கோடி ஜனத்தொகை கொண்ட ஒரு தேசம் நேபாள் தேசம். இமயமலை அடிவாரத்தில் இருக்கின்ற பூகோள ரீதியாக மிக அதிகமான பரப்பளவு மலைக்காடுகள் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கிறது. இந்த தேசம் 3 கோடி மக்கள் இருக்கிற நேபாள் தேசத்தில் 7வது மாநிலம் சுதீர் பச்சிம் என்கிற மாநிலம். கஞ்சன்பூர் மாவட்டத்தில் தானி என்கிற ஒரு இடத்துல ஒரு திருச்சபை பிரதிஷ்டைக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போது அங்கே எல்லாருமே ஒரு 17-18 வயசு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும், வாலிப பிள்ளைங்க எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கிறாங்க. அன்றைக்கு சகோதரர் மேத்யூ அவர்களுடைய தலைமையில் நாங்கள் ஒரு டீம் போயிருந்தோம். அந்த திருச்சபை பிரதிஷ்டை அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு 15 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க. பிரதர் மேத்யூ அவர்களுடைய கரங்களினாலே பக்கத்திலேயே ஒரு பெரிய நதி, இந்த திருச்சபை விட்டு ஒரு 500 மீட்டர் நடந்து போனால் ஒரு பெரிய ஒரு நதி, அந்த நதியில் ஒரு பெரிய பள்ளத்தில் இறங்கி பிரதர் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே
ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு ஒரு புதிய பரிசுத்த வேதாகமம் நேபாள் மொழியில் முழு ஏற்பாடு, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கின அந்த வேதத்தை அவருடைய கரங்களிலே கொடுத்து, நாங்கள் போன சகோதரிகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக அந்த பைபிளை ஜெபித்து அவர்கள் கரங்களிலே கொடுத்தோம். வேதத்தை கையில் வாங்கின உடனே அந்த பிள்ளைகளை பார்த்த உடனே தனியாக தெரிகிறது ஒரு தேவ பிரசன்னத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பது. அல்லேலூயா. அதை என் கண்களால் பார்த்தபோது அப்போ தான் இங்கே மிஷினரிகளுக்கு 100, 200, 500, 1000 என்று சொல்லி மிஷினரிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பணம் அங்கே எப்படி செயல்படுகிறது என்பதை எங்களுடைய கண்களால் கண்டோம். அந்த தானிங்கிற இடத்துல ஒரு திருச்சபை பிரதிஷ்டை பண்ணினோம். ஒரு சின்ன திருச்சபை தான். ஏகதேசம் நாங்கள் போயிருந்த அந்த நாட்களில் எங்களுக்கு உட்காருவதற்கு இடமில்லாதபடிக்கு 185 ஆத்துமாக்கள் அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்தாங்க. சபை பிரதிஷ்டை அன்னைக்கு, சின்ன சர்ச்சு, அன்றைக்கே சபை நிரம்பி வழிந்தது. எனக்கெல்லாம் உட்கார்றக்கே இடம் இல்லை. நானும் பிரதர் மேத்யூ அவங்களாம் எங்கே உட்கார்ற கொஞ்சம் இடம் கிடைக்கும், ஒரு சின்ன இவ்வளோ சைஸ் கால் வைக்க இடம் இருந்தால் போகும்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னலுடைய திட்டு மேலே போய் உக்காந்தோம். அவ்வளோ ஆத்துமாக்கள், பாதி பேர் வெளியில் தான் நின்றுருந்தாங்க. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. தேவனை அறியாத ஜனங்கள் இந்த தேசம் கர்த்தரை அறிந்து வருகிறார்கள். இன்றைக்கு நேபாள் தேசத்தில் ஏகதேசம் 30% மக்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க வாகன வசதிகள்லாம் இருக்காது, டிராக்டர்லாம் ஆராதனைக்கு வருவாங்க. டிராக்டர் இல்லைங்களா, டிராக்டர் தூக்கி தூக்கி அடிக்கிற அந்த வண்டியில் ஆராதனைக்கு டீமாக வந்தாங்க. இன்றைக்கி அந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த நேபாள் தேசத்தில் இருக்கிற 80 மிஷனரிகளுக்காகவும் 330 ஆதரவற்ற பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபுட்டு நிரம்பி வழியுதுன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, பெரும்பாலான பிள்ளைங்களுக்கு ஆகாரம் நிறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் விக்டரி விஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளியில் நாங்கள் போயிருந்தபோது அந்த ஃபீட் ப்ரோ என்று நம்ம ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்குறோம் அந்த குழந்தைகளுக்கு. ஒரே நேரம் அந்த ஸ்கூல் டேஸில் மட்டும் அந்த மாலை நேர உணவு கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த மாலை நேர உணவுக்கு 400 ரூபாய் செலவாகிறது ஒரு மாதத்திற்கு. ஒரு குழந்தைக்கு 400 ரூபாய் அந்த ஃபீட் ப்ரோ என்று சொல்லக்கூடிய ஆகாரத்திற்கு ஆகிறது. அங்கே இருக்கிற பெற்றோர் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுறதில்ல. அப்போ ஒரே ஒரு தம்பி இந்த பாலித்தீன் கவரில், நம்ம கடைக்கு போனால் அந்த காய்கறி கொத்தமல்லியெல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல, அதுபோல் ஒரு கவரில் கொஞ்சம் இவ்வளோ ரைஸ் போட்டு அதுலேயே ஏதோ கொஞ்சம் குழம்பையும் ரசத்தையும் உள்ளே ஊற்றி அப்படியே முடிச்சு போட்டு எடுத்து வந்திருந்தான் அந்த ஒரு தம்பி. நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ அவன் காலை சாப்பாட்டு கொண்டு வந்தானான்னு தெரில, அதை எடுத்து வச்சு அவன் அதை சாப்பிட்ற உட்காந்தான். அப்போ தான் ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை, ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை. அதை பார்த்தபோது மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. எல்லா பிள்ளைகளுக்கும் வாட்டர் டைம் என்று சொல்லி தண்ணி குடிக்கிறதுக்கு நேரம் சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரம் வச்சு ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணீரை குடித்து விட்டு அவங்க மறுபடியும் போகிறாங்க. நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக அந்த பள்ளியில் ஏகദേശம் 160 குழந்தைகள் இருக்காங்க நினைக்கிறேன். அந்த 160 குழந்தைகளுக்கும் ஒரு நேர ஆகாரம் கொடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் இந்த இதில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால், நீங்கள் மந்த்லி ஸ்பான்சர் பண்ண விரும்பினால் அந்த டீட்டெயில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு அந்த நேபாள் தேசத்தில் இருக்கிற மிஷனரிகளுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற இந்திரா ஆண்டி அவர்கள் முன்பாக ஜெபிக்க போகிறாங்க. 330 ஆதரவற்ற பிள்ளைகளுக்காகவும் 80 மிஷனரிகளுக்காகவும் 32 திருச்சபைகளுக்காகவும் இப்பொழுது அவர்கள் முன்பாக ஜெபிப்பாங்க. நீங்கள் யாவரும் இருக்கிற இடத்துல அந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படி தாழ்மையை வேண்டிக் கொள்கிறேன். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை பெருகினால் அந்த தேசத்தில் இந்த ஊழியத்தின் ஸ்தாபனங்களுடைய எல்லைகள் விரிவாகும். இன்றைக்கி ஏகதேசம் 32 திருச்சபைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. இன்னும் புதிய புதிய கிராமங்களில் பணித்தலங்களை ஸ்தாபிப்பதற்கு உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிகுந்த தேவை. நீங்கள் உற்சாகமாய் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய ஸ்தோத்திரத்தையும் கேட்டு பரலோகத்தின் தேவனானவர் அந்த ஜனங்களுக்கு தம்முடைய கிருபையை அதிகமாய் விளங்க பண்ணுவாராக. இந்திராண்டி அவர் முன்பாக இந்த குறிப்புக்காய் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து மற்றொரு குறிப்புக்கு நேராக ஜெபிக்க போகலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. உம்மோடு ஆண்டவரே நாங்கள் முழங்கால் ஊன்றி நிற்க இந்த நேரத்தை எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா துதி ஆராதனை மூலம் உம்முடைய பிள்ளைகளோடு பேசவும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பார்க்கவும் நீர் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
விசேஷமாக ஆண்டவரே துதி ஆராதனை மூலம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவதற்காக ஆண்டவரே உம்மை துதிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த இடத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு என் தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறபடியினால் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இந்த இடத்தில் முழங்கால் ஊன்றி இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளை முதல் பெரியவர்களுக்காக வருகிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் என்ன நோக்கத்தோடு நீர் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றி வருகிறீர். உம்மை துதிக்கிறேன் ராஜா. விசேஷமாக ராஜா எங்களுடைய ஃபீல்டு நேபாள் ஊழியங்களுக்காக வருகிறேன் சுவாமி. ஆண்டவரே இதன் மூலம் கர்த்தாவே தம்பி ஆண்டவரே சகோதரர் மேத்யூ அவர்களை நீர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தி வருகிறீர். ஆண்டவரே சிறு வயது முதல் உம்முடைய மகனை ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரை நீ தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்முடைய மகன் கால் வைத்த தேசத்திலே ஆண்டவரே நீர் அந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை நீ சந்தித்து வருகிறீர். அதன் மூலம் 80 மிஷனரிமார்களுடைய குடும்பங்கள் அந்த இடத்தில் ஆண்டவரே சுவிசேஷ பணி செய்வதற்காக ஆண்டவரே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜா. அந்த இடத்தில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்லும் போது என் தேவன் ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய உள்ளத்திலே நீ கிரியை செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாக ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளிகளாக நீர் மாற்றி வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் அந்த இடத்தில் ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இன்னும் அந்த இடத்தில் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் பரம்பப்படாத இடங்கள், இன்னும் யாரெல்லாம் இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்கிற ஜனங்கள் அநேக மக்கள் இருக்கிறார்கள் ராஜா. அந்த இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் பரம்பப்படட்டும் ராஜா. உம்முடைய மகன் ஆண்டவரே அந்த இடத்தில் சென்று ராஜா ஆண்டவரே எந்த நாள் முதல் ஆண்டவரே அந்த சுவிசேஷ பணியை தொடங்கினார்களோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் உம்முடைய மகனை சுகபத்திரமாக நீர் காத்து வருகிறீர் ஆண்டவரே. உடைய தரிசனத்தோடு ராஜா அங்கு விதைக்கப்படுகிற தரிசன விதைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அந்த இடத்தில் 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவன் கிருபை செய்து வருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேக ஆத்துமாக்களை எழுப்புங்க ராஜா. அநேகம் பேர் ஆண்டவரே அந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக தங்களால் ஏந்த காணிக்கைகளை கொடுத்து ராஜா நீ தாங்கி வர கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிற ராஜா. இன்னும் இந்த நாளிலே ராஜா ஹெவன்ஸ் கார்டன் ஆண்டவரே கட்டிட பணிக்காக வருகிறோம் சுவாமி. அந்த இடத்தில் சுங்கான்கடை பகுதியிலே ராஜா இந்த நாளிலே ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற அந்த பணியை ஆண்டவரே என் தேவநீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரே அதிலே அஸ்திபாரம் போடப்பட்டுள்ளது ராஜா. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் அந்த கட்டடத்துக்காக ஆண்டவரே பல தேவைகள் இருக்கிறது ராஜா. அந்த தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிற ராஜா. அந்த கட்டட பணிகளை என் தேவன் பொறுப்பெடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அதற்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உம்மை துதிக்கிற ராஜா. அந்த இடத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு பயிற்சி மிஷனரி பயிற்சியை கொடுத்து ராஜா அந்த பிள்ளைகளை அங்கே அனுப்ப வேண்டும். நேபாள் மக்களை கொண்டு வந்து நேபாள் மக்களுக்காக ஆண்டவரே அவர்களை வைத்து சுவிசேஷம் சொல்வதற்காக ஆண்டவரே நீர் பல வழிகளை எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. இன்னும் அநேக பேர் ஆண்டவரே அந்த ஹெவன் டிவி ஊழியத்தில் இணைந்து ராஜா அந்த ஹெவன் டிவிக்காக ஆண்டவரே தங்களால் இயன்றதை ஆண்டவரே கொடுத்து உதவி ஆண்டவரே அந்த ஏழை மக்களுக்கு ஆண்டவரை உதவ நீர் கிருபை செய்ய போகிறதுக்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலே நாங்கள் பாடின பாடல்கள் ஆண்டவரே ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்தில் வந்து பிரீதியாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரை செய்து கொடுக்கிற மகனுக்காக வருகிறோம் சுவாமி. உம்முடைய மகனை இந்த இடத்துல நீ வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்துகிறதுக்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசுங்க ராஜா. உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. மனுஷனுடைய சத்தம் அல்ல, உம்முடைய சத்தம் மாத்திரம் இந்த இடத்தில் தொனிக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஆமேன். இந்த நாளிலும் அடுத்த ஒரு குறிப்புக்காக ஜெபிக்கும்படி
மத்தியில் இந்த நேரத்தில் அந்த ஜெப குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்களுடைய ஹெவன் டிவியினுடைய சகோதரி பாமா அவர்கள் சகோதரி முன்பாக வந்து இந்த குறிப்புக்காக ஜெபிக்க போகிறாங்க. தாதல்துரா என்கிற ஒரு மாவட்டம் இருக்கிறது. இந்த தாதல்துரா மாவட்டமானது பிளைன்ஸ் இல்லை, இமயமலை அங்கிருந்து 40 கிலோமீட்டர், அந்த தாதல்துரா மாவட்டத்திலிருந்து அந்த சிட்டியிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் அங்கிட்டு ஹில்ஸ் தான், வெறும் காடுகள் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிகரங்கள் தான், பார்த்தா ஃபுல்லாக ஹிமாலயஸினுடைய காடுகள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த தாதல்துரா என்கிற இந்த அடிவாரத்தில் எங்களுக்கு ஜனப்பிரியா என்று ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. இந்த ஜனப்பிரியா பள்ளிக்கூடமும் நம்முடைய ஃபீட் ப்ரோ ஆகாரத்தினால், அதாவது அரசு பள்ளிகள் பிரைவேட் பள்ளிகளாக இருந்தாலும் இது பவர்டு பை ஃபீட் நேபாள் NGO என்று நாம் பொறுப்பெடுத்து கொள்ளலாம். நம்ம ஆகாரம் மற்றும் பேக் டு ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறது மூலமாக பள்ளி உபகரணங்கள் வருஷந்தோறும் யூனிஃபார்ம், பேகு, ஸ்கூலு கிட்டு எல்லாம் கொடுக்கறது மூலமாக அந்த பள்ளி குழந்தைகளை நாம் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறோம். அதுக்கு ஒரு வருஷத்தில் 5000 குழந்தைகளுக்கு பேக் டு ஸ்கூல் என்ற அந்த ப்ராஜெக்ட் பண்ணப்பட்டு வருகிறது. ஒரு குழந்தைக்கு 1000 ரூபாய் வைத்து வருஷத்தில் ஒரு தடவை அந்த பேக் டு ஸ்கூல் ப்ராஜெக்ட் நடக்கிறது. அதில் இந்த ஜனப்பிரியா என்கிற ஒரு பள்ளிக்கூடமும் அடங்கும். அந்த ஜனப்பிரியா என்கிற பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்பொழுது திருச்சபை கட்டப்படுகிறது. வருகிற அக்டோபர் 15ஆம் தேதி அது பிரதிஷ்டை. 700 ஸ்கொயர் ஃபீட் தான் நமக்கு இடம் கிடச்சிது. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஓனரே நமக்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் நம்ம கொடுக்குற அந்த இடத்த 700 ஸ்கொயர் ஃபீட் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்போ பிரதர் தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் கான்க்ரீட் கட்டடம் ஒரு டைம் கட்டுவதற்கு நிறைய செலவு பண்ணி பிரயாசப்பட்டு தான் கட்டுறோம். அப்போ 700 ஸ்கொயர் ஃபீட்டுங்கும் போது 250 ஸ்கொயர் ஃபீட்டு மேடை போயிடும். அந்த புல்பீட் போனதுக்கப்புறம் மீதி 500 ஸ்கொயர் ஃபீட் பத்தாது. திரும்பவும் நாங்கள் இடித்து கட்டுவதற்கு எங்களுக்கு வசதி பத்தாது. கட்டுனா மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த ஜனப்பிரியா பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்திலேயே இந்த கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடக்கவும், அந்த காரியம் வருகிற அக்டோபர் 15ஆம் தேதி அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று சகோதரர் அவர்கள் கர்த்தருக்குள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர் போட்ட அந்த டேட் எல்லாமே அந்தந்த சபை பிரதிஷ்டை கரெக்டாக நடந்தது. ஏன்னா இங்கேருந்து ஒரு டீமு போவோம் நம்ம, ஏன்னா இங்கேருந்து ஒரு 10-15 பேர் கொண்ட குழுவினர் போய், போதகர்கள் எல்லாம் போய், இந்த தடவை அநேக பாசஸ் எல்லாம் வர்றாங்க, அவங்களோடு இணைந்து தான் இந்த சபையை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த சபைக்கு அஸ்திவாரக்கல் போடும்போதே பிரச்சனை தொடங்கி இருந்தது. பிரச்சனைகளை தாண்டித்தான் இந்த சபையினுடைய கட்டுமான பணி நடக்கிறது. இதற்காக ஜெபிக்கும்படி உங்களுடைய ஜெபம் தேவை. அக்டோபர் 15 வரை நடக்கக்கூடிய கட்டுமான பணிகளில் எந்த ஒரு தொய்வும், எதிர்ப்புகளும், சோர்வுகளும் இல்லாமல் இந்த திருச்சபை கட்டப்பட வேண்டும். சகோதரி பாமா அவர்கள் முன்பாக வந்து இந்த திருச்சபைக்காய் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்கள் முன்பாக வருவார்கள். நேபாள் தேசத்தில் திருச்சபை கட்டப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிரதிஷ்டை செய்ய இருக்கிறதான திருச்சபைக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி பாதுகாத்து வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய அநாதி தீர்மானத்தின்படி தகப்பனே இந்த காரியாவளை திருச்சபையிலே வைத்து தகப்பனே இந்த மாதத்திற்கான தகப்பனை வாக்குத்தத்த ஜெப கூட்டத்தை வைப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே தருகிறேன் அப்பா. என்ன நோக்கத்தோடு அவர்கள் கடந்து வந்தார்களோ அதற்கு மேலான நன்மைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நேபாள் தேசத்திற்காக ஆண்டவரை கட்டி கொண்டிருக்கிறதான திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. திருச்சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் ஆண்டவரே குறிக்கப்பட்ட தேதியிலே அந்த திருச்சபையினுடைய பணிகள் முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யும்படியாகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு வேண்டிய அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. அப்பா அநேக பங்காளர்களை கர்த்தர் நீர் கொடுத்து அதை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா என்னென்ன தேவைகள் உண்டோ அதற்கு தகப்பனே பொறுப்பெடுக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராகப்பா, கொண்டு தருவீர் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஒரு சதுரடிக்கு 2100 ரூபாய் தேவைப்படுகிறதப்பா. அப்படியான குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாகவும் தகப்பனே அந்த நாளிலே அது பிரதிஷ்டை செய்யும்படியாகவும் தேவ ஆவியானவர் நடத்தும்படியாகவும் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் அந்த திருச்சபையினுடைய சகோதரி சொல்லப்பட்டது போல 1000 ஸ்கொயர் ஃபீட் திருச்சபையாய் இருக்கிறது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2100 ரூபாய் செலவாகிறது.
அப்போது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 21 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் அது. அதாவது கட்டிடத்திற்கு மாத்திரம். மற்றுள்ள ஒரு சபை என்று சொன்னால் நீங்கள் கட்டிடம் அல்லாமல் இங்கே எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வேறு வேறு திங்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுபோல் அந்த பொருட்கள் அல்லாமல் சபைக்கு மாத்திரம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 21 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட். அது ஏன் என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு நேபாள் தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கருங்கல் வந்து அங்கே கிடையாது. கருங்கல்லே இல்லை. அங்கே ஸ்கொயர் சைஸ் கல் இருக்கு இல்லைங்களா, அஸ்திவாரம் போடுவதற்கு வெறும் கூழாங்கல் தான். கூழாங்கல் இந்த மீன் தொட்டிகளெல்லாம் அழகுக்கு போடுற கூழாங்கல் தான் இந்த சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பெரிய பெரிய கூழாங்கற்களாகவே இருக்கும். அங்கே வந்து கருங்கல் பாறைகளே கிடையாது, கருங்கல் குவாரிகளும் கிடையாது. இது என் கண்களால் பார்த்தது. நேபாள் மலைகள் அடிக்கடி லேண்ட் ஸ்லைடிங் ஆகுது இல்லைங்களா, நிலச்சரிவுகள் ஏற்படுவது. வெள்ளம் வந்தால் அடிக்கடி நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ஹில்ஸில் போயிட்டு இப்போ வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த ஹில்ஸ் ஒருபோது சரியாது. அதிகமாக சரிகிறது ஊட்டியினுடைய பகுதி, நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும். சில இடங்களில் அந்த கூழாங்கற்கள் உருண்டு வரும். ஆனால் கடினமான கரும் பாறைகள், அந்த கருங்கல் பாறைகள் இருக்கிற பகுதி எப்பவுமே சரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஸ்டிஃபாக இருக்கும் அந்த மலை, மேலே மட்டும்தான் கொஞ்சம் மண் இருக்கும், அது மரங்கள் பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த நேபாள் மலைகள் உதிரி மண்ணுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கூழாங்கல், பெரிய பெரிய கூழாங்கற்களால் ஆன மலைகள். ஒரு பெருமழை பெரிஞ்சதுன்னா அப்படியே அந்த பகுதி இறங்கிடும். இந்தியாவில் கூட உத்தரகாண்ட் மாநிலத்தில் இப்படிப்பட்ட அந்த உத்தரகாண்ட் மாநிலமும் இந்த நேபாளுடைய ஒரு பகுதியாக இருக்கிறனால அங்கேயே அடிக்கடி இந்த லேண்ட் ஸ்லைடிங் ஏற்படும். நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி ஏற்படாது. அதனால் கருங்கற்கள் இல்லாததுனால கூழாங்கல் தான் அங்கே அஸ்திவாரமே. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. மலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் ரோடு போடுவதற்கு கருங்கல் இருந்துச்சுன்னா கருங்கல் வச்சு அழகாக ஷேப் பண்ணி கொண்டு வருவாங்க, நிலம் சரியாமல் இருக்கிறதுக்கு, மழை சரியாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இங்கே கூழாங்கற்களை அடுக்கி அதில் நெட் ஒன்று போட்டிருப்பாங்க, ஸ்டீல் நெட்டு. அந்த கூழாங்கல் சரிஞ்சு போயிடும்ல, ஒன்றுக்குள்ள ஒன்று ஸ்டேபிளாக நிற்காது, கிரிப்பாக நிற்காது. அதுக்கு நெட்டு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. பொருளினுடைய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இப்போ ஜனப்பிரியா அந்த சர்ச்சு கட்டக்கூடிய இடம் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்குது. அந்த இடத்துல ஆள் நடந்து போகிறதே கஷ்டம். நாங்கள் போன 15 பேரில் ஒரு 80 வயசு ஆண்டியெல்லாம் வந்தாங்க. அந்த இடத்துல கீழே விழுந்து நிறைய அதெல்லாம் நடந்துச்சு. அந்த சரிவில் இறங்கி திங்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது, வாகனம் சின்ன ஒரு கேப்பாக இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஆள் தான் நடந்து போக முடியும். அப்போ மெட்டீரியலை அந்த இடத்துக்கு கொண்டு போய் கட்டிடம் கட்டுவது என்பது ஒரு பெரிய செலவு. அதனால தான் ஒவ்வொரு திருச்சபையும் கான்கிரீட் பில்டிங் ஆவதற்கு அவ்வளவு செலவாகிறது. எல்லா வருஷங்களும் திருச்சபை கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. கடந்த வருஷத்தில் 2 திருச்சபை, தோட்டி மாவட்டத்தில் எட்டர்னல் லைட் என்கிற சொல்லக்கூடிய தோட்டி, அதுவும் ஒரு ஹைவே, மலைக்கு போகக்கூடிய, இந்த தாததுரா போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தோட்டி மாவட்டம். நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும். இந்த மாவட்டத்தில் ரோட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு திருச்சபை பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இங்கிருந்து சகோதரிகள்லாம் நிறைய பேர் போய் பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தாங்க. நீங்கள் எங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹெவன் டிவியில். நீங்கள் டிவியில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஹெவன் டிவி நேயர்களுக்கும் உங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த தாததுரா மாவட்டத்தான திருச்சபைக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அடுத்த ஜெப குறிப்புக்கு போவதற்கு முன்பதாக, எப்பவுமே எந்த ஒரு தேசம் அனுப்ப வாஞ்சையாய், துடிப்பாய், உற்சாகமாய் இருக்கிறதோ அந்த தேசம் விறுவிறுப்பாக எல்லாவற்றிலும் வளரும். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிஷனரிகளை அனுப்புவதற்கு எந்த தேசம் துடிப்பாய், உற்சாகமாய், தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியின் மீது ஆவல் கொண்டு ஒரு தேசத்தில் அந்த மிஷனரிகளை அனுப்புவதற்கு வாஞ்சையாக இருக்கிறார்களோ அந்த தேசம் வெகுவாக மேல் நோக்கி ஏறும். தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் மிஷனரிகளை நீங்கள் ஒரு அங்கமாக நினைத்து கொள்ளுங்கள். அதுதான் பவுல் சொல்கிறாரு ரோமர் 10:15 படி, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அங்கே ஒரு காரியத்தை கோட் பண்ணுகிறார். நீங்கள் அந்த 14 வசனம் பார்த்தீங்கன்னா, கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்படியானால் ஒரு விசுவாசி உருவாக வேண்டுமானால், ஒரு விசுவாசம் அங்கே துளிர்த்து முளைவிட்டு பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டுமானால் யார் வேணும்? பிரசங்கிக்கிறவன் வேண்டும். அப்படியானால் அந்நிய தேசத்தில் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிராத இடங்களில் பிரசங்கிக்கிறவர்கள் தான் மிஷனரிகள். அல்லேலூயா. அப்படியான இப்போ உங்களுக்குள்ள இங்கே புது ஆத்துமாக்கள் வர்றாங்க. நீங்கள் ஒரு ஆத்துமாவை கூட்டிகிட்டு வர்றீங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஆராதனை குழுவினர் பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவங்க ஏஞ்சி போகும்போது அவங்களுக்குள்ள விசுவாசம் துளிர்க்காது. இங்கே வேத வாக்கியங்களை பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனிதன் வேண்டும்.
அல்லேலூயா. அவர்கள் பிரசங்கித்தால் விசுவாசம் உங்களுக்கு துளிர்க்கும். இப்போதும் இந்த ஊழியத்திற்காய் ஜெபிக்கிற குடும்ப பங்காளர்கள் இருக்கிறாங்க, நினைவு கூறுகிறவர்கள் இருக்கிறாங்க. தங்களோட வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த பென்ஷனிலிருந்து ஒரு 100, 200, 500 என்று கொடுக்கிற வயதானவர்களிலிருந்து தங்களுடைய சம்பாத்தியத்தில் தங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டிய பணத்தை எடுத்து இந்த ஊழியத்திற்காய் விதைக்கின்ற பங்காளர் குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு விசை உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறோம். ஹெவன் டிவியை சேர்ந்த அருமையான ஜெபமலர் சகோதரி அவர்கள் முன்பாக வந்து இந்த பங்காளர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் இயேசப்பா, ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருந்து அப்பா உம்முடைய சித்தம் திருச்சபையில் நிறைவேறி கொண்டிருக்கிறபடியினால உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நேபாள் தேசத்துக்கு என்று கொடுத்து உதவுகிற ஒவ்வொரு குடும்ப பங்காளர்களையும் நாங்கள் இந்த இடத்துல நினைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப பங்காளர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் வறுமை என்ற நிலைமையிலிருந்து எடுத்து உம்முடைய நாம மகிமைக்கு என்று காணிக்கை தருகிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அப்பா, முதியோர் தங்களுக்கு வருகிற பென்ஷன்ல இருந்து உம்முடைய நாம மகிமைக்கு என்று காணிக்கை தருகிற குடும்பத்தின் பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அத்தனை பேர் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் தருகிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்ப பங்காளர்களுடைய இல்லங்களில் இருக்கிற தேவைகளை தேவன் சந்திங்க. ஆண்டவரே, அப்பா, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மீது போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறீங்களே. அப்பா, உம்முடைய வேத வார்த்தையின் படியாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று விதைக்கிற ஒவ்வொரு விதைகளையும் காணிக்கைகளையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய நாம மகிமைக்கு என்று கொடுத்தவர்கள் எவரும் கெட்டு போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை இந்நாள் வரையில் நடத்தி வந்து கொண்டிருக்கிறீங்களே. அப்பா, ஒவ்வொரு கரங்களையும் அப்பா ஆசீர்வதிக்க போகிறபடியினால உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமீன், ஆமீன். இப்பொழுது ஹெவன் டிவி என்ற மீடியாவுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹெவன் டிவி மீடியா பிராட்காஸ்டிங் நெட்வொர்க்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இன்றைய நாட்களில் கிறிஸ்டியன் மீடியா என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் நேரடியாக சுவிசேஷம் போக முடியவில்லையோ அந்த இடங்களிலெல்லாம் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தை அநேக இடங்களுக்குள் செல்லுகிறது. இந்தியாவில் கிறிஸ்டியன் சேனல்ஸ் எவ்வளவு 60க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நெட்வொர்க் மத்தியில் ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களுக்கும் ஃபீட் நேபாள் என்ஜிஓவுக்கும் தாய் வீடு அல்லது அஸ்திவாரம் அல்லது ஆணிவேர் என்று சொன்னால் அது ஹெவன் டிவி தான். ஹெவன் டிவிக்கு வருகிற அந்த வருமானம் வைத்துத்தான் நேபாள் தேசத்தில் இந்த பணித்தள காரியங்கள் நடந்து வருகிறது. அங்கே நடந்து வருகிற எல்லா ஆப்ரேஷனுக்கும் ரூட் காஸ், அதாவது ஆணிவேர் என்ன என்று சொன்னால் ஹெவன் டிவி தான். இந்த ஹெவன் டிவி தமிழ் சேனல் மாத்திரமல்ல, நேபாள் தேசத்திலேயும் மீடியா மூலமாக ஹெவன் டிவியின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஹெவன் டிவி அங்கே இருக்கிற எங்கெங்கெல்லாம் சட்டப்பூர்வமாக நுழைய முடியாதோ, சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாக செல்ல முடியாதோ அந்த இடங்களிலெல்லாம் ஹெவன் டிவி நேபாள் சேனல் வாயிலாகவும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த ஹெவன் டிவியினுடைய நெட்வொர்க்குக்காக, இதனுடைய எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக, இதனுடைய பண தேவைகளுக்காக இந்த நடத்தக்கூடிய ஞானத்தை சகோதரர்களுக்கு தர வேண்டும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், தடையில்லாமல் இந்த பிராட்காஸ்டிங் நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஹெவன் டிவியினுடைய மீடியாவில் பொறுப்பாக இருக்கக்கூடிய சகோதரி சுகாஜினி அவர்கள் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து மற்றுள்ள காரியங்களுக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். நீங்களும் உங்களுடைய ஜெபத்தில் இந்த ஹெவன் டிவி, ஏன் ஹெவன் டிவியினுடைய காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மளுடைய ஹெவன் டிவிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது இந்த ஹெவன் டிவியை நம்ம எப்படி டெலிகாஸ்ட் ஆகுது டீட்டெயிலாக அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அதில் நம்ம ஜெபிப்போம். ஹெவன் டிவியானது நம்ம தமிழகம் முழுவதும் நமக்கு டிசிசிஎல், அப்புறம் எஸ்சிவி செட்டா பாக்ஸ் மூலமாகவும், அப்புறம் ஜியோ செட்டா பாக்ஸ் மூலமாகவும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது 3,05,00,000 வீடுகளுக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, நேபாள் தேசத்தின் தரிசனத்தையும் கொண்டு சென்றிருக்கிறது. நாங்கள் மாதந்தோறும் இந்த ஒவ்வொரு செட்டா பாக்ஸுக்கு நாங்கள் தனித்தனி பேமெண்ட் கட்டணும். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்கு கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் வரும்போது நீங்கள் மதந்தோறும் காசு கொடுக்குறீங்களோ, ஸோ அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு செட்டா பாக்ஸுக்கும் தனித்தனியாக நாங்கள் பேமெண்ட் கட்டினா மட்டும்தான் உங்கள் வீடுகளுக்கு ஹெவன் டிவி வரும். ஸோ அதுக்கு அநேக தேவைகள், குறிப்பாக
நாங்கள் வந்து ஆல்ரெடி கட்டிட்டு இருந்த பண தேவைகளை விடவும் இப்பொழுது 3 மடங்கு அதனுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு வந்து எங்களுக்கு குறிப்பாக வந்து 700 ரூபாய், வெறும் வருஷத்துக்கு 700 ரூபாய் கொடுக்கக்கூடிய 15,000 சந்தாதாரர்கள் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ வந்து 15,000 பேர் ஒரு வருஷத்தில் ஒருத்தர் வந்து 700 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா எங்களுடைய ஹெவன் டிவியினுடைய அந்த ஒளிபரப்பு தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படும். ஸோ இதுலேருந்து வருகிற அந்த வருமானத்தை வந்து நாங்கள் மீதி வரும்போது அதை வந்து நேபாள் ஊழியத்திற்காகவும் பயன்படுத்துறதுக்கு லகுவாக இருக்கும். ஸோ உங்களுடைய மனதில் ஏவப்பட்டால் இந்த வருஷத்துக்கு வெறும் 700 ரூபாய் தான், அதிகமாக இல்லை. நீங்கள் வந்து மாதந்தோறும் உங்களுக்கு கேபிள் கனெக்ஷனுக்கு எவ்வளோ ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க, ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து வெறும் 700 ரூபாய் தான் வருஷத்துக்கு. ஸோ உங்களால் முடிந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உதவி செய்யுங்க. ஸோ எங்களுடைய ஒளிபரப்பின் காரியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம வந்து ஹெவன் டிவியினுடைய ஒளிபரப்பிற்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, எங்களை அதிகமாக நேசித்து வளர்த்து அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, ஹெவன் டிவியினுடைய ஒளிபரப்பிற்காக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா ஹெவன் டிவியானது அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களுடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் கடந்து செல்லவில்லையோ ராஜா, அங்கெல்லாம் வந்து ஹெவன் டிவி ஆண்டவரை கடந்து சென்று உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நேபாள் தேசத்தினுடைய ஒரு தரிசனத்தையும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே ஹெவன் டிவியின் மூலமாக ஆண்டவரே கடந்து சென்று கொண்டிருக்கிறது ராஜா. இந்த ஹெவன் டிவியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஹெவன் டிவியை பார்க்கிறதின் மூலமாக அநேக பேர்கள் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வாழ்வில் நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறாங்க. அநேக பேருக்கு உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. அந்த ஹெவன் டிவியை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஜனங்களுக்கு அப்பா ஆசீர்வாதமாக உம்முடைய சுவிசேஷ பணியையும் அப்பா நேபாள் தரிசனத்தையும் அப்பா கொண்டு செல்ல கர்த்தர் இன்னும் ஆண்டவரே நீங்க அதிகமாக பயன்படுத்துங்க. குறிப்பாக இதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்ததாமே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வருடத்தில் வெறும் 700 ரூபாய் மட்டுமே கொடுக்கக்கூடிய 15,000 சந்தாதாரர்கள் எங்களுக்கு எழுப்பப்பட, இதன் மூலமாக அப்பா இந்த ஹெவன் டிவியினுடைய அப்பா மாதந்தோறும் கட்ட வேண்டிய அப்பா தேவைகள் சந்திக்கப்படவும் நாங்கள் இந்த ஹெவன் டிவியினுடைய ஆண்டவரே எங்களுக்கு வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா காணிக்கையிலிருந்து நேபாள் தேசத்திற்கென்று நாங்கள் கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, அப்பா நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, இன்னும் ஆண்டவரே ஹெவன் டிவி ஆனது அநேக செட்டா பாக்ஸ்களிலே கடந்து செல்வதற்கும் இன்னும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் இந்தியா முழுவதும் அப்பா உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷ பணியும் நேபாள் தரிசனத்தையும் கொண்டு செல்ல எங்களுடைய ஹெவன் டிவியை கர்த்தர் ஆண்டவர் பயன்படுத்துவீராக ராஜா. குறிப்பாக ஹெவன் டிவியிலே செய்திகளை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பாவுடைய பரிசுத்த கரத்திலே எங்களுடைய ஹெவன் டிவியுடைய ஒளிபரப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன். தொடர்ந்து நாம் ஒரு வாழ்த்துறையை கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கின்ற லூத்தரன் திருச்சபையினுடைய போதகர் கருமன் கூடல் ரெவரண்ட் ஏஎஸ் பேரி ஜெயன் ஐயா அவர்களை முன்பாக அழைக்கிறோம். இந்த மிஷனரி ஸ்தாபனத்திற்கான ஒரு வாழ்த்துறை தரும்படி நாங்கள் தயவாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இறைமைந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த அருமையான வேளைகளை உங்கள் மத்தியில் நிற்பதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஹெவன் டிவி என்று சொன்னாலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக அண்ணன் ஒரு வாக்குத்தத்த பாடலை வெளியிட்டார்கள். அந்த பாடல் அடிக்கடி அந்த ஹெவன் டிவியிலே போடப்படும். ஆனால் அந்த பாடலை கேட்கிற போதெல்லாம், அதனுடைய ராகத்தை கேட்கிற போதெல்லாம் நம்மை அறியாமலே ஆண்டவருக்கென்று நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் கிடைக்கும். ஆனால் அந்த உந்துதல் என்னை பல நிலைகளிலே மாற்றி இருக்கிறது. ஏனெனில் நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழியத்திற்கு கொடுப்பது திருச்சபையாருடைய கடமை மாத்திரமல்ல, ஊழியர்களாக எங்களுடைய பொறுப்புமாக இருக்கிறது. அந்த பொறுப்பை நான் இன்றளவும் கடந்த ஒரு 7 ஆண்டு காலமாக அதை நான் நிறைவேற்றி வருகிறேன். அதன் வழியாக நான் மிகவும் மகிழ்கின்றேன். ஏனெனில் தசம பாகத்தை பற்றி பேசுகிற போது நிறைய பேருக்கு வருத்தம் வரும். ஆனால் அதை வைக்க துவங்கி ஆசீர்வாதத்தை பெற்றவன் நான். ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கு ஒரு சிறு தொகை தான், வாங்குகிற சம்பளம் 15,000 ரூபாய் இருந்தாலும் அதுலேயும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். அந்த வைக்கிற அந்த நிகழ்வு என்னை மிஷனரி ஊழியத்திற்கென்று என்னை மிகவும் ஆர்வப்படுத்தினது.
அந்த ஊழியத்தை நான் இன்னும் சிறிதளவு செய்து கொண்டிருக்கிறேன். பெரிய அளவு செய்ய முடியாட்டாலும் அதை சிறிதளவு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அருமையான வேளையில் ஒரு தாயை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசுனுடைய பாதத்தில் பரிமள தைலத்தை பூசின தாய் யார்? என்ன செய்தாங்க? தன்னுடைய உழைப்பிலிருந்து ஆண்டவருக்கு என்று அவருடைய மரித்த பின்பு அவருக்கு பூச வேண்டும் என்று சொல்லி பரிமள தைலத்தை வாங்குவதற்கு அந்த தாய் ஆயத்தப்படுத்தின ரூபாய் சிறிது ரூபாய் தான். ஆனால் அந்த தினாரியம் என்பது ஒரு நாள் கூலி. அந்த ஒரு நாள் கூலியை சேர்த்து வைத்து அந்த இயேசுனுடைய பாதத்திலே பூசுவதற்கான பரிமள தைலத்தை ஆயத்தப்படுத்தின அந்த தாய் பூசுகிற போது அங்கே இயேசுனுடைய சீடர்களில் ஒருவனாக இருக்கிற யூதாஸ் சொல்லுகிறார், இதை என்ன செய்யலாம்? விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து அந்த தாய் தன்னுடைய உழைப்பிலிருந்து ஒரு சிறு பகுதியை ஆண்டவருக்கு என்று கொடுத்தாடே, அந்த தாயினுடைய அந்த சரித்திரம் என்றளவும் பேசப்படும் என்று சொல்லி இயேசுவானவர் என்ன சொன்னார். இந்த அருமையான வேளையிலே மேத்யூ அண்ணன் செய்கிற பணி ஒரு உன்னதமான பணி. தேசத்தை விட்டு தேசம் கடந்து சென்ற அநேக மக்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நடத்த வேண்டும், அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற தாகத்தோடு செய்கின்ற அந்த மிஷனரி பணியானது இன்னும் வளர வேண்டும். இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு அவர்களுடைய பணி சிறப்பதற்கு நாம் ஒரு ஊன்றுகோலாக ஒரு வழிகாட்டியாக நாம் தாங்குகிறவர்களாக அவர்களை ஆற்றல் படுத்துகிறவர்களாக ஆக்கப்படுத்துகிறவர்களாக அவரோடு இணைந்து பணி செய்வதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். இந்த அருமையான வேளையில் ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் கடவுளுக்கு என்று கொடுப்பதற்கு தயங்காதீர்கள். ஏனெனில் கடவுள் ஆசீர்வதித்தால் தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு சொல்லுகிற அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனதில் நியமித்தபடி கொடுக்க கடுவன். தசம பாகத்தை அல்ல, கடவுள் கொடுக்கிறதில் எல்லாவற்றிலும் நீங்கள் முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக நினைக்கிறது காரணம் என்ன? எதுக்கு கடவுளுக்கு கொடுக்கணும்? எதே ஒரு காணிக்கை கொண்டு கொடுத்த போது இல்லை. 5 ரூபாய் வருகிறதா, 10 ரூபாய் வருகிறதா, 1 ரூபாய் எடுத்து வைங்க. அந்த 1 ரூபாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு என்று கொடுக்கின்ற ஒரு சிறு காசாக இருக்கலாம். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், 2 காசு போட்ட தாயை பார்த்து இவளை என்ன செய்தாள்? எல்லாவற்றையும் போட்டாள். ஆனால் அந்த தாய் இன்னும் வாழ்ந்திருந்தார்கள், இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சியாக இருந்தார்கள். ஆண்டவருக்கு கொடுப்பதனால் எதுவும் குறைபட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கை நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கை அல்ல. எதற்குரிய வாழ்க்கையை கொண்டிருக்கிறோம்? பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அனுதினம் உங்களுடைய முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் நான் பெற்றுக்கொண்ட இந்த ஒளி இன்னும் கிடைக்கப்பெறாத அநேக மக்கள் இருக்கிறார்கள், அவர்களும் அந்த சுவிசேஷம் என்கின்ற ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே என்னுடைய பங்கும் சிறிதளவு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஊக்கமான ஜெபமும் ஊக்கமான அர்ப்பணிப்பும் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற மனநிலையும் உங்களிடத்திலே காணப்படுவோமே ஆனால் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஹெவன் டிவி ஊழியத்தின் வழியாக நேபாள் ஊழியத்தை தாங்கி நேபாளிலும் அநேக மக்கள் ஆண்டவருடைய அன்பை ருசி தருவதற்கு நாம் வழிகாட்டிகளாக திகழுவோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்தினாலே இந்த ஊழியத்தை நான் வாழ்த்துவதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போதும் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஹெவன் டிவியில் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சுங்கான்கடை பகுதியில் ஒரு மிஷன் சென்டர், ஹெவன்ஸ் கார்டன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மிஷனரி ஸ்தாபனத்திற்கான ஒரு ரூஃப், ஒரு ஷெல்டர் கட்டப்பட்டு வருகிறது. அந்த காரியத்தை குறித்து நம்ம மத்தியில் இருக்கிற பெஷீதா ஆண்டி அவர்களும் சகோதரி ஃப்ளாரன்ஸ் அவர்களும் முன்பாக வந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நேரடியாய் அதை கற்றுக் கொடுப்பார்கள். என்ன காரியம் என்பதை உங்களுக்கு விளக்கமாய் சொல்லி தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து போகலாம். நமது ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சகோதரன் சொன்னது போல ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி அந்த கட்டுமான பணி ஆரம்பித்திருக்கின்றது. இது ஒரு அடைக்கல பட்டணம்.
அடைக்கலப்பட்டணம் அப்படின்னு சொல்லும்போது ஏழை எளியவர்கள், இன்னும் முதியவர்கள், பெண்கள், இன்னும் மாணவர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட மக்கள் பயன்படுகிற விதமாக தான் நாம் இந்த அடைக்கலப்பட்டணத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஜனவரி 1ஆம் நாள் அந்த வேலை தொடங்கி இந்நாள் வரையிலே அந்த அஸ்திபாரம் போடுகிற பணி நிறைவடைந்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு கட்டுமான பணி ஆரம்பிக்கும் போது அதற்கு அதிகமான தேவைகள் உண்டு என்று சொல்லி, இன்னும் பொருள் தேவைகள் உண்டு, பண தேவைகள் உண்டு. இன்னும் நம்ம அடுத்த கட்ட அந்த வேலைக்காக இன்னும் மணல், செங்கல், ஜல்லி, கருங்கல் இப்படிப்பட்டதான பொருட்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்னும் கதவு நிலை இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்னும் நமக்கு ஃப்ளோரிங்கான காரியங்கள், பிளம்பிங்கான காரியங்கள், ஒயரிங்கான காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்னும் நம்ம பார்க்கும்போது அதில் அநேக அறைகள் நாம் கட்டுகின்றோம். அந்த பெண்கள் பயன்படுகிற விதத்திலே, இன்னும் ஏழை எளியவர்கள் பயன்படுகிறதான விதத்திலே நாம் அந்த அறைகளை நாம் கட்டி கொண்டு இருக்கின்றோம். அந்த ஸ்டுடியோ, முக்கியமாக ஹெவன் டிவி ஸ்டுடியோ, அதற்காக கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு அதுக்கு தேவையாக காணப்படுகின்றது. இதே மாதிரி அந்த ஹெவன் டிவி ஆஃபீஸ், இன்னும் முதியவர்கள் காலையில் உட்கார்ந்து மாலை வரைக்கும் அவர்கள் ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடமாக அதில் அறைகள் கட்டப்படுகிறது. இன்னும் டைனிங் ஹால், இன்னும் கிச்சன், இன்னும் மிஷினரிகள் தங்கி அதில் ட்ரைனிங் எடுத்து அவர்கள் மிஷினரி பணியை செய்வதற்கான காரியங்கள், இன்னும் மீட்டிங் ஹால், இப்படியாக பல அறைகள் அதில் நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட். இதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2,100 ரூபாய் செலவாகிறது. நாம் 5 ஸ்கொயர் ஃபீட் ஆகவோ அல்லது 10 ஸ்கொயர் ஃபீட் ஆகவோ தேவ பிள்ளைகளோடு ஆண்டவர் எப்படி இடைபடுகிறாரோ அப்படியாக நாம் இந்த கட்டுமான பணிக்கு நாம் கொடுத்து நாம் ஒவ்வொருவரும் நாம் உதவி செய்யலாம். ஒருவேளை 2,100 ரூபாய் நாம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் மாதந்தோறும் ஒரு 500 ரூபாய் வைத்து இந்த கட்டுமான பணிக்காக நான் உதவி செய்யலாம் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கலாம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து மீதம் எடுத்தது போல நம்மிடத்தில் நாம் கொடுக்கிறதான அந்த கொஞ்ச காணிக்கையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்னும் நாம் உதாரத்துவமாய், தாராளமாய், உற்சாகத்தோடு கொடுப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த கட்டுமான பணிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணி என்பது ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பேஸ்மெண்ட் நமக்கு கழிவு மண்ணெலாம் நிரப்பி அது அடுத்த லெவலுக்கு தயாராகி இருக்கிறது. இதுவரைக்கும் தேவன் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நமக்கு அது நல்லா நிரப்பப்பட வேண்டுமானால் நமக்கு நல்ல மழை தேவை. தேவன் நமக்கு அந்த நல்ல மழையை தரும்படியாகவும், நமக்கு அது 10,000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம சொல்லுகிறோம். அது நமக்கு பெரிய காரியமாக இருந்தாலும் அது தேவனுக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அவரால் எல்லாம் முடியும். ஏன்னு சொன்னால் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அது கர்த்தருடையது. நம்ம இன்னைக்கு உலகத்தில் நம்ம எல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறான்னு சொன்னால் எல்லாமே ஆண்டவர் தந்தது, அவராலே வந்தது. அவர் தராமல் நம்ம எதுவுமே இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் தந்ததில் நம்ம அந்த ஹெவன்ஸ் கார்டனுக்கென்று இதுவரைக்கும் நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே நமக்கு ஹெவன் டிவிக்கென்று ஒரு சொந்த கட்டடமும் கிடையாது. இதுவரைக்கும் நாங்கள் வாடகை கட்டடத்தில் தான் இயங்கி வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த அந்த இடத்துல இந்த வருடத்தில் அது ஆயத்தம் பண்ணப்பட்டு நமக்கு ஜனவரி கல் போடப்பட்டு 18ஆம் தேதி வேலைகள் தொடங்கி இதுவரைக்கும் தடையில்லாதபடி கர்த்தர் நடத்தி வருகிறார். எங்களுடைய முயற்சி அல்ல, எல்லாமே தேவன் தந்த ஈவு. அல்லேலூயா. அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக வாரத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை தோறும் ஹெவன் டிவியில் லைவ் நடத்துகிறோம். காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் இந்த கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஹெவன் டிவி பார்த்தீர்களானால் எங்களோடு இணைந்து நீங்களும் அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, தினமும் இரவு 9 மணியிலிருந்து 9:45 வரைக்கும் இந்த கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜிமீட்டில் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்களோடு நீங்கள் இணைந்து ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னால் கொடுக்க முடியவில்லையே என்று நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களா? எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். ஜெபித்தாலே போதும், எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது மாதிரி, அந்த வேலையே முடிந்தது மாதிரி. அல்லேலூயா. அந்த அடைக்கல பட்டணத்துக்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனதில் ஆண்டவர் ஏவினால் நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த கட்டுமான பணிக்கென்றும் உதவி செய்யலாம்.
ஜெபிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் தகப்பனே இந்த பரலோக துதி ஆராதனை தகப்பனே ஆண்டவரே இந்த இடத்துல அப்பா அந்த காரியாவளை ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வைத்து நீங்கள் நடத்த சித்தம் கொண்டீங்க தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனை அப்பா மக்கு ஸ்தோத்திரம் நடத்தின பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேபாள் தேசத்து காரியங்களை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக தகப்பனே ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபித்தோம். இப்போதும் ஆண்டவரே கட்டுமான பணிக்காக நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிக்க உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒரு நெகேமியா ஆண்டவரே அலங்கம் கட்ட வேண்டும் என்று வந்தபோது தகப்பனே முதலாவது அவங்க செய்த காரியம் உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள். அதே போல தகப்பனே ஆண்டவரே நாங்களும் உபவாசித்து ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஆண்டவரே அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் இதுவரைக்கும் ஆண்டவரே அந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காக சிறிது பெரிதுமாய் உதவி செய்த ஆண்டவரே இந்த நிலை வரைக்கும் கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே கொடுத்த உழைத்த ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மேலும் ஆண்டவரே அந்த பணி எந்த தடைகளும் இல்லாதபடி ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நடைபெற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 10,000 ஸ்கொயர் ஃபீட் என்பது ஆண்டவரே எங்களுக்கு அது பெரிய காரியமாக இருந்தாலும் உமக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே. இம்மட்டு நடத்தின தேவன் ஆண்டவரே அதில் உள்ள காரியங்கள் மர சாதனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே கல்லு மண்ணு ஜல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செங்கல் கம்பி சிமெண்ட் ஒவ்வொரு பொருட்களும் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஃப்ளோரிங் ஆண்டவரே எலக்ட்ரீஷியன் ஆண்டவரே பிளம்பிங் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அதற்கு கொடுக்கும்படியான ஆண்டவரே குடும்பங்களை எங்களுக்கு ஏவி எழுப்பி நீங்கள் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் நீங்கள் கிருபை தந்தீங்க உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணியை கர்த்தர் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வாய்க்க பண்ணுங்க எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்படுகிற ஆண்டவரே அந்த நிர்வாக குழுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அந்த நிர்வாக குழுவை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த கட்டுமான பணிக்கென்று அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அப்பா நீங்கள் கூட இருந்து வாக்கிய பண்ணி கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இது எங்களால் ஒன்றும் முடியாது கர்த்தாவே ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே வாங்கி நாங்கள் உமக்கே கொடுத்து ஆண்டவரே தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராய் கடந்து போகிறோம். இந்த ஊழியத்திற்காக கொடுக்கின்ற ஒரு நேரம். மத்தியில் வந்திருக்கிற சகோதரி பேணி ஜூலியட் அவர்கள் முன்பாக வந்து ஒரு காணிக்கை பாடலை பாடுகின்ற நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்கென்று இந்த மிஷனரி ஸ்தாபனத்திற்கென்று தேவன் உங்கள் இருதயத்தில் ஏவுகிற காணிக்கையை கொடுக்கும்படி பட்சமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நம் மத்தியிலே வந்திருக்கின்ற ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களின் ஸ்தாபகரும் நேபாள் மிஷனரியுமாய் இருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர் கர்த்தருடைய தாசன் அண்ணன் மேத்யூ அவர்களை முன்பாக அழைக்கிறோம். யாவரும் உற்சாகமாய் உங்களுடைய கரங்களை தட்டி வரவேற்கும்படி அன்பாய் கேட்டேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த இடத்துல உங்களை சந்திப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அழைப்பின் விலை என்ற தலைப்பில் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 5 அதில் உள்ள 4வது வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுவதில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். இங்கே நீங்கள் எண்ணாகமத்தில் 16, 17, 18 படிச்சிட்டிங்கன்னா இந்த கோல் துளிர்க்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தெரிந்து கொண்ட காரியம், எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். ஆனால் இதனூடாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு அழைப்பின் விலை. நல்லா நீங்கள் புரியணும். எபேசியர் 4 அதில் உள்ள 12, 13 வசனங்களை திருப்புங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் தமது பிள்ளைகளை குறித்த தம்முடைய காரியத்தில் தெளிவாக இருக்கிறார். அதற்கு உதாரணம் இந்த வசனம். எப்படின்னா, சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் பிரிக்கிறார். டிவிஷனா டிபார்ட்மெண்டா என்ன செய்கிறாரு? பிரித்து கொடுக்கிறார். சபை பக்தி விருத்தி அடைந்தால் நீங்களும் நானும் அழைப்பின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். சபைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு வாங்க, சிலர் விட்டு விடுவது போல நீங்க இருக்காதீங்கன்னு உங்களை ஏன் எல்லா இடங்களிலேயும் எல்லா சபைகளிலேயும் நம்மளை ஏன் கூப்பிடுறாங்க? அல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு பக்தி விருத்து வேணும். ஐயா, நான் காரில் போயிட்டு இருக்கிறேன், 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கிறேன், நான் போயிட்டே இருக்கிறேன். நான் வண்டி ஓட்டும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் பொழுது என் கண்ணு அடிக்கடி எங்கே போகுது? அந்த மீட்டர் இன்னும் எவ்வளோ ஓடும், இன்னும் எவ்வளோ நேரத்தில் வண்டி நிற்கும். உலக பிரகாரமான ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேர பிரயாணத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? வண்டி எப்போ நிற்கும், ஒருவேளை பாதியில் நம்மளை விட்டுட்டு போயிருமோ, ஒருவேளை பெட்ரோல் தீந்துருமோன்னு இவ்வளவு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் வாரந்தோறும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இந்த ஆலயத்துக்குள்ளிருந்து நல்ல வார்த்தைகளை, அதான் பெட்ரோல், நல்ல மன்னாவை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு அழைப்பின் விலை புரியாதவர்கள் வீட்டில் உட்காந்து படுத்து கிடந்துட்டு ஆன்லைனில் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப முடியலை, கர்த்தருடைய ஊழியத்திற்கு அல்லது சபையினுடைய ஆராதனைக்கு நீங்கள் கிளம்பும் போது நல்லா தெரிஞ்சிடுங்க. என் அருமை திருச்சபை மக்கள், வீடுகளில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? சபைக்கு காலையில் கிளம்பும் போது தலை சுத்து வரும், பிரஷர் ஏறும், பிபி வரும், சுகர் வந்தது மாதிரி தெரியும், யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. இப்படிலாம் இருக்கா? ஒன்றும் நடக்காது. உங்களை சபைக்கு வராமல் கெடுக்கிறதுக்கு சத்துரு கொண்டு வரக்கூடிய தந்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. ஏமா, நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் தெரியுதா? இன்னைக்கு அழைப்பின் விலையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். லேவி கோத்திரத்தில் உள்ள மக்களிடத்திலிருந்து அவர்களோடு கர்த்தர் நான் இருக்கிறேங்கிறத நிரூபித்திருக்கிறார். நான் இந்த வசனங்களை 2, 3 அதிகாரம் 16, 17, 18 இந்த 3 அதிகாரங்களை நான் படிக்கும் பொழுது இந்த எண்ணாகமம் 17:5 வாசிங்க. அப்பொழுது
நான் தெரிந்து கொள்ளவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 2007வது வருஷம் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஏதாவது கொஞ்சம் சில்லறையில் தான் நமக்கு பார்த்து தந்து நம்மளை நல்லபடி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டப்போ சங்கீதத்திலேருந்து ஒரு வசனத்தை கொடுத்து நீ போ அப்படின்ட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு செட் ஆகாது. நமக்கு வசனம்னா எப்படி இருக்கணும்? ஏசாயா, யோசுவா இங்க இருந்து கிடைச்சாதான் வசனம். சங்கீதத்திலிருந்து வசனம் நமக்கு செட் ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை கிடைச்சாலும் அது வாக்கு தத்துவம். அல்லையா சொல்லுங்க. இதை இப்பதான் நான் சொல்றேன், அன்னைக்கு நான் சொல்லல. ஏன்னா எனக்கு தந்தது என்னது? சங்கீதம். உட்காந்து அழுதேன். எத்தனை நாள்? 120 நாள் இருந்து அழுதேன். அந்த தேசத்தில் வந்து டெய்லி அழுவேன். வேண்டாம் வேண்டாம் செல்லாது, எனக்கு நல்ல வசனம் தாங்க, எனக்கு நல்ல வசனம் தாங்க. எனக்கு தந்த வசனம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல. நான் இதெல்லாம் முடியாது, எனக்கு நல்ல ஒரு அழகான ஒரு வசனம், செழிப்பான ஒரு வசனம் வேணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு ஆண்டவர் இந்த அழைப்பை குறித்து சொன்ன பொழுது என்கிட்ட ஒரு குடும்பம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் தந்து, நம்ம வெளிநாட்டில் தனியாக இருக்கிறோம், ஏன்னா ஃபேமிலியாக இருக்கிறவங்க நம்மளை சாப்பிட கூப்பிட்டாச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? 3 நாள் உபவாசம் இருந்தே போயிடுவோம். ஏன்னா நமக்கு நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்கும்? யாராவது ஒரு வீட்டில் எங்களை பிறந்த நாளுக்கு கூப்பிட்டோன்னா, எங்களை ஒரு சந்தோஷத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன் தெரியுமா? நாங்கள் பேச்சுலர் லைஃப்பில் இருந்த ஆட்கள். ஸோ இப்படி நீ கூட்டு நல்லா சாப்பிடுறது. லாஸ்ட்டில் இந்த வசனத்தை, தம்பி ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. அதனால நீ ரிசைன் லெட்டர் கொடுத்ததை நீ போய் நாளை காலையில் என்ன செஞ்சிரு? வாங்கிட்டு வந்துரு. ராமேன் சொல்லுங்க. சத்துரு வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருப்பான், கூடவே இருந்து நம்மளை எழும்ப விடாமல் தடுப்பான். ராமேன் சொல்லுங்களேன். ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை தூக்கி கொண்டு என் ஆண்டவரை நம்பி இந்த தேசத்தில் வந்து இன்றைக்கு 3 கோடி ஜனங்களை இயேசுவின் மந்தைக்குள்ள மாற்றுவதற்கு, இயேசுவின் சுவிசேஷத்தை அழைப்பதற்கு கர்த்தர் ஒரு கருவியாக, கர்த்தர் ஒரு கழுதையாக என்னை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இதை மாதிரி உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னால் நீங்கள் என்ன தெரியுமா? இதில் நமக்கு பொதுவான கால் ஒன்று இருக்குது, பொதுவான அழைப்பு. அது என்ன அழைப்பு? அது என்ன அழைப்பு? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இந்த அழைப்பு எல்லாரும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவினுடைய சீசர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஜனங்கள்கிட்ட போய் நிற்கணும். அழிவிலிருந்து, அறியாமையிலிருந்து, அக்னியிலிருந்து. இப்போ பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்க, ஒருத்தருடைய வீடுகளில் நீங்கள் போய் ஒரு சுவிசேஷம் சொல்றீங்க, அல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒருத்தருக்கு ஜெபம் பண்றீங்க, அது ஒரு ஊழியம். ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? உடனே நீங்கள் அந்த ஊழியத்தை இந்த ஆரோனுடைய அழைப்புக்கு கூட செஞ்சு என்ன செய்யக்கூடாது? மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, குழப்பிடக்கூடாது. ஆனால் ஒரு காரியம், ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால் அந்த அழைப்பில் உங்கள் பிழைப்பை அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழிய அழைப்பை தந்து உங்களை வச்சிருந்தார்னா அதை கர்த்தரே நிறைவேற்றுவார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78 அதில் உள்ள 70வது வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரேன். உங்க மேல அவருடைய அழைப்பு இருக்கு அப்படிங்கிறது, அந்த அழைப்பினுடைய விலை என்ன தெரியுமா? காத்திருப்பு. சில குடும்பங்கள் ஜெபத்துக்கு வருவாங்க, சொல்லுவாங்க, எனக்கு மகளுக்கு கூட கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நேத்தைக்கு தான் அந்த பையன் வெளிநாட்டுக்கு போனால் அதுக்குள்ளால 20 சென்ட் இடத்த வாங்கிட்டான். நேத்தைக்கு தான் பிள்ளை படிக்க போனால் இன்னைக்கு பார்த்து அவள் வேலைக்கு போயிட்டா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பொறாம. என்ன ஆமை? பொறாம. இந்த பொறாம என்ன செய்யும்? நம்ம வீடை விளங்க விடாது, நம்மளை வாழ விடாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒரு நபரையும் பார்க்க விடாது, ஒரு மனுஷனையும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் வைத்த காரியம் என்ன? இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிப்பாராம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்துக்கு நம்ம காத்திருக்கணும். ஏன்னா இந்த அழைப்பின் விலையை குறித்து நான் தியானிக்கும் பொழுது வசனத்துக்குள்ளே தேடி தேடி பார்க்குறேன். எங்கேயுமே அவர் நான் உன்னை அழைச்சதுனால உனக்கு நான் கிரீடம் தருவேன்,
நான் உன்னை அழைச்சதுனால உனக்கு நான் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்ல, இதெல்லாம் கிடைக்கும். கிரீடம் உண்டு, முத்து உண்டு, எல்லாம் உண்டு. எப்போ ஓடி முடிஞ்சா, ஜெயித்தா, முடிவு பரியந்தம் நிலை நின்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் என்ன நினச்சிக்கிடுறீங்க தெரியுமா? முக்கி தூக்குன உடனே எல்லாம் ரெடி. ஒன்றும் ரெடி ஆகாது. ஓடி முடிக்கணும், நிற்கணும், அவருடைய அழைப்பில் நிற்கணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற கூட்டம் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அவர்கள் ஆசீர்வாதத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஏமா, உங்கள் வீட்டில் உள்ள சொத்துல உங்கள் நிலத்தில் எல்லைக்கல்ல புடுங்கி மாற்றினது அவன்தான். உங்கள் பிள்ளைக்கு வந்த கல்யாணத்தை தட்டி விட்டது அந்த குடும்பம்தான். ராமன் சொல்லுங்களேன். வெளிநாட்டில் இருந்து பாஸ்போர்ட் வந்து விசாரிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க வந்தப்போ உங்கள் புருஷனை பற்றி அவன் குடிகாரன்னு சொல்லி கொடுத்தது அந்த குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அதுதான் அழைப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? என்னடா இது நம்ம வீட்டில் நடந்தது லேசாக லீக் அவுட் ஆகிட்டு போல இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் இதை பொறுத்திருக்கணும், இதை நீங்கள் சகித்திருக்கணும், இதற்காக நீங்கள் காத்திருக்கணும். அதுதான் அழைப்பினுடைய விலை. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னாகமோ 16 படிங்க. அது படிச்சா உங்களுக்கு புரியும். 3வது வசனம் முதல் வார்த்தையை படிங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்கள்கிட்ட உள்ள கர்த்தர் தானே எங்கள்கிட்ட இருக்கிறாரு. நீங்கள் எதுக்கு இவ்வளவுதான் பேசுகிறீங்க? நீங்கள் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. முறுமுறுப்பு, இந்த முறுமுறுப்பு எங்கே ஏற்படுகிறதோ அங்கே கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த இடத்துல நான் சொல்லுவது என்னன்னா, ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்வதற்கு ஆரோன் கஷ்டப்படலை. ஆரோன் என்ன பண்ணாப்புல? சொன்னதை செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணுமா? கர்த்தர் சொன்னதை செய்யணும். சும்மா உட்காந்துக்கிட்டு பிள்ளைக்கு 27 வயசு ஆகிட்டு பார்த்துடுங்க, ஒன்றும் அலைன்ஸே வரமாட்டேங்குது, அப்படி அழுதுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு கெட்ட ஆவிக்கு கூட தொடர்பில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிள்ளைக்கு 27 வயசுக்கு ஆகுது அப்படின்னா கர்த்தர் அந்த பிள்ளைக்கு மேலே ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். அந்த பிள்ளைக்காக ஒரு ஏற்ற துணையை வச்சுருப்பார். அது வாரது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? காத்து இருக்கணும். புரோக்கர் கொண்டு வந்தான், மீடியேட்டர் கொண்டு வந்தான், அந்த பிரதர் நல்லா சோம் பண்ணி தான் சொன்னாருன்னு சொன்னது பாதியை இப்போ பிஞ்சிட்டு கிடக்குது. நிறைய ஊழியர்கள், நிறைய தேவ மனிதர்கள், அந்த மேட்ரிமோனியல் இதெல்லாம் சொன்னதெல்லாம் இப்போ எப்படி கிடக்கு? எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது, டிவோர்ஸில் கிடக்குது. ஊர் ஃபுல்லாக எங்கே கோர்ட்டில் பார்த்தாலும் நம்ம கேஸ் தான் ஓடிட்டு இருக்கு. திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆளுகை உங்கள் குடும்பத்தில் இருக்கும்னு சொன்னால் அந்த அழைப்பின் விலையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாடுகள் உண்டுங்க, துன்பங்கள் வரும், எல்லாத்தையும் நீங்கள் சகிக்கணும். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொன்னேன், என்னாகும் 17 திருப்பிக் கொள்ளுங்க. 5வது வசனம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணி. நல்லா கவனிங்க. அதாவது உங்களுக்கு விரோதமா சொல்லுங்க, உங்களுக்கு விரோதம், எனக்கு விரோதமா யாரெல்லாம் முறுமுறுக்கிறாங்களோ அவர்கள் தேவனை நிந்திக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க முறுமுறுக்கிறது உங்களை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்க யாரு? நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. அப்போ உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற கூட்டம் தேவனுடைய எதிரிகள். அப்போ தேவன் அந்த சத்துருக்களை என்ன செய்வார்? மேற்கொள்ளுவார். தேவன் அந்த சத்துருக்களை ஒழிய பண்ணுவார். அதுதான் நீங்க நடந்த காரியம். 250 பேரை கூட்டிக்கிட்டு வராங்க. அந்த 250 பேரையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் 16வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி நின்னாங்க. ஆனால் இந்த வசனத்தில் 35வது, அதாவது என்னாகும் 16:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்னி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் ரட்சித்து போட்டது. கவனிங்கம்மா, கவனிங்க.
ஊழியர்களை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து, கர்த்தருடைய குடும்பங்கள், கர்த்தருடைய, அதாவது நல்லா கவனிச்சிடுங்க, வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்குறவங்க விசுவாசிகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசினால் உங்களை பட்சித்து போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக பேசினா பட்சித்து போடுவார். நீங்கள் இன்னொருத்தருக்கு விரோதமாக பேசினா என்ன செய்வார்? பாராட்டுவாரோ? பட்சித்து போடுவார். அல்லேலூயா. சும்மா உட்காந்துக்கிட்டு ஊழியக்காரங்களை பற்றி பேசுறது, ஊழியக்காரர்களை குறித்து பேசுவது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளின் மேலே கைகளை வைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே நம்ம கை வைக்க கூடாது. தேவனுடைய ஆசாரியர்களாக வந்து நிற்கக்கூடியவர்கள், அது ஒரு பெரிய அழைப்பு. அந்த அழைப்புக்குன்னு ஒரு பெரிய விலை உண்டு. தேவன் அழைச்சிட்டாருன்னா அந்த அழைப்புக்குள் உங்கள் பிழைப்பை அவர் பார்த்து கொள்வார். இதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்காக எழும்புவார்கள். சிலருக்கு பிரச்சனை என்ன? ஊழியத்துக்கு வந்தாலும் சரி, திருமணம் முடிஞ்சு வந்தாலும் சரி, இல்லை ஒரு புதுசாக ஒரு வீடை கட்டினாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் கையில் ஒரு துண்டு பேப்பரோடு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இவங்களை நல்லா பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸில் பிட் அடிச்சிருப்பான், 12ஆம் கிளாஸ்லையும் பார்த்து எழுதியிருப்பான். இவன் வாழ்நாள் முழுவதும் கையில் ஒரு பேப்பர் வச்சுருப்பான். என்னத்துக்கு? இதெல்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆமீன் சொல்லுங்க. நடக்கவே நடக்காது. இது எல்லாம் என் தேவனால் ஆகும்னு சொல்றீங்க பாருங்க, அப்ப நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய கிருபையை வைத்திருக்கிறார். அது அப்படியே நடக்கும். இங்கே பாடுகள் உண்டு. நிறைய வசனம் இருக்கு, வாசிக்க வேண்டாம், சொல்லி தர்றேன். அப்போ அழைக்கப்பட்டதுக்குள்ள விலை என்னது? பாடு. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்களுடைய கோல் துளிர்க்கணும்னா கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ளால அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை தரணும்னு சொன்னா நீங்கள் இந்த அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பினுடைய விலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, இயேசு 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். எங்க பைபிள் காலேஜில் போய் கூட்டிட்டு இருந்தாரு? சராம்பூர்ல போய் கூட்டிருப்பாரோ? எங்கேயாவது நல்ல படிச்ச ஸ்காலர்ஸை தேடி போனாரா? பாருங்க, அவர் தேடி எடுத்த இடம் மார்க்கு 1 அதில் உள்ள 16லேருந்து 20 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கூட இருந்த அந்த 12 பேரில் 4 பேர் அவர் அங்கேருந்து ஒரே டிராவலில் 4 பேர் அவர் கூப்பிட்டுருக்கிறார். அதை கொஞ்சம் படித்து பார்க்க புரியும் உங்களுக்கு. அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போய் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரியாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவிடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, சகோதரனாகிய யோவான் படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படகிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மார்க்கு 1:16 முதல் 20 வரை உள்ள வசனங்களில் சீமோனையும் அந்திரேயாவையும் செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபுவையும் அவனுடைய சகோதரனாகிய யோவான் 4 பேர் தான். இந்த 4 பேரையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்கம்மா. அதில் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வலைகளை விட்டுட்டு எங்கே போனாங்களாம்? அவருக்கு பின் சென்றார்கள். யாருக்கு இந்த வசனம் புரியுது? தேவன் அழைக்கும் பொழுது நீங்கள் இந்த உலக கவலைகளை விட்டு அவருக்கு பின் செல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். தேவன் அழைக்கிற நேரம் ரெடியாக இருக்கணும். அங்கே அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள்னு சொல்லி லூக்கால வருது. அது என்ன வலை அலசுறதுன்னா சுத்திகரிப்பு. தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? எப்பவும் நம்ம எப்படி இருக்கணுமா? சுத்திகரிப்பு ரெடியாக இருக்கணும். உலகத்தில் எல்லாருக்கும் என்ன உண்டு? மரணம் உண்டு, முடிவு உண்டு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் வலைகளை விட்டு, உலக கவலைகளை விட்டு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ இந்த அழைப்புக்கு நீங்கள் கொடுக்கிற விலை என்ன? பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வருத்தங்கள், வியாகுலங்கள், எத்தனையோ பேருடைய அவமானங்கள், தீங்குகள், இதெல்லாத்தையும் நீங்கள் சகிக்கணும், நீங்கள் பொறுத்து கொள்ளணும். எதுக்காக?
இது எல்லாவற்றையும் வசனத்தின்படி நமக்கான அழைப்புக்கான விலையாக கருதப்படுகிறது. தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கஷ்டம் உண்டு. ஆரோனுக்கு பாருங்க, அவ்வளோ பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. தேவன் கூட நின்று 12 கோத்திரத்திலேருந்து 12 கோலை உள்ள கொண்டு வைக்கிறாங்க. சாட்சி பெட்டி முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறாங்க. அந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த நாளினுடைய செய்தியில கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? ஏமா, ஒரே ராத்திரியில் எப்படிமா மரம் வளரும்? எப்படி வளரும்? ஒரு ராத்திரியில் இந்த வசனத்தில் எவ்வளோ அழகா இருக்கு. அது துளிர்விட்டு எங்க ஒரே ராத்திரியில் பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ இதுல வசனம் சொல்லுது, முதல் வார்த்தை என்னது? 8வது வசனத்தில் முதல் வார்த்தை மறுநாள் மோசே. அப்ப சாட்சி பெட்டிக்கு முன்பதாக 12 கோத்திரத்தில் உள்ள கோல்களும் வைக்கப்பட்டிருந்தது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேம்மா. தேவன் தனக்காக தெரிந்து கொண்ட அழைக்கப்பட்ட நபர்களுக்காக அவரே நின்று யுத்தம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. எந்த விதத்திலையும் என்ன செய்ய வேண்டியதில்லை. உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்களுடைய நிலத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க வீட்டுக்கு விரோதமா, உங்க காம்பவுண்டுக்குள்ள கூட ஒரு மனுஷனும் உள்ள வர முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருப்பீங்கன்னா உங்களை தொடுவதற்கு அனுமதி இல்லை. வசனத்துல சகரியாவில் ஒரு அழகான ஒரு வார்த்தை, சகரியா 2:8 உள்ள பின்பகுதி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஏமா, உங்களை தொட்டா அவரை தொட்டதுக்கு சமம். உங்க மேல முறுமுறுத்தா அவருக்கு கோபம் வரும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. டெய்லி காலையில நல்லா கவனிங்க. இப்போ உங்க மேல ஏன் முறுமுறுப்புறாங்க? உங்க மேல ஏன் பொறாமை கொள்றாங்க? உங்க மேல ஏன் எல்லாருக்கும் எரிச்சல் வருது? ஒரு காலத்துல நம்முடைய பெற்றோர்கள் காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல ஜோம் பண்ணி பிள்ளைங்களை பிளஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஜோம் பண்ண நேரம் இருக்கா? நமக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கும் நேரம் இல்லை. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொபைலை தூக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? கிளம்பி போகிறோம். அல்லேலூயா. ஏமா, ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. நம்ம வீட்டில் கோல் இருக்கு, துளிர்க்க மாட்டேங்குதே. 30 வருஷம் மட்டும் கோல் அங்கே தான் இருக்குது. ஏன்? வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, அந்த பரிசுத்த வாழ்க்கைங்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. சபைகளுக்குள்ள அந்த ஒரு அன்பு இல்லை, ஒரு மனம் இல்லை. இன்னைக்கு சபைகளுக்குள்ள நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது மனவேதனையா இருக்குது. ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன ஆயிட்டு, எப்படி சொல்லணும்னா, ஊழியர்களுக்குள் எழுப்புதல் வந்து விட்டது. விசுவாசிகள் இப்போ என்ன செய்கிறாங்க? எல்லாம் வடக்கும் தெக்குமா நிற்கிது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இந்த நாளில் உங்களை ஒருத்தர் தொடணும்னா அது அவருடைய கண்மணியை தொடுவதற்கு சமம். திடீர்னு உங்களை கூப்பிட்டு டக்குனு என் விரல உங்க கண்மணிக்குள்ள வச்சா விடுவீங்களா? இல்லைன்னா அந்த கண்ணை ஏற்றுக்கொள்ளுமா? கையை கிட்ட கொண்டு வந்து அது என்ன செஞ்சிடும்? மூடிடும். ஒரு சாதாரண இப்போ நம்ம பிசிக்கல் இதுலயே இப்படின்னா, ஆவிக்குரிய காரியத்தில் உங்களை ஒருத்தர் பேசினாலே அவர் விட மாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்ததில் அழைப்பினுடைய அந்த விலையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உலக கவலைகளை நீங்கள் துறந்து, அல்லன்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து வலைகளை அலசி கொண்டு இருக்கிறோம். அந்த வலைகளை சுத்தப்படுத்த வேண்டிய நாம உலக கவலைகளை வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை உங்கள் குடும்பங்களில், ஐயா இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு தந்தாரு, இந்த வருஷம் என் மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கத்த தருவாரு, இந்த வருஷம் நாங்கள் வீடு கட்டி முடிச்சிருவோம், இந்த ஒரே நாளில் வாதுமை பழம் திருத்துன்னு சொல்லி இருக்கு இல்லையா, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழம் காய்ச்சிட்டுன்னு வந்துச்சு இல்லையா. நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரே நாளில் வீட்டை கொடுத்துருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது எப்படி பிரதர் நடக்கும்? ஒரே நாளில் எப்படி நடக்கும்? ஏமா, ஊரெல்லாம் ஒருத்தர் வீடு தேடிட்டே இருந்தார், வீடு கட்டுறதுக்கு இடம் தேடிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு ஜெபிக்க போகும்போது அந்த குடும்பத்தில் சொன்னேன், உங்கள் பிள்ளைகள்லாம் எங்கே இருக்காங்க? வெளியூரில் இருக்காங்க. அங்கிள் அவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பிள்ளைங்க வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு இடத்தை பார்க்க சொல்லியிருக்கிறாங்கன்னு அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணேன். சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு
சொல்கிற காரியம், வீட்டுக்கு இடம் இல்லை, வீட்டையே கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவ்வளோதான். ஒரு 3-4 மாதம் அவ்வளோதான். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நம்மளே எங்கே தேடுவாங்க? திடீர்னு ஒரு 3-4 மாதம் கழிஞ்சு அந்த குடும்பம் அழைக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வீட்டை தந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ நான் கேட்டேன், இடம் எங்கே வாங்கினீங்கன்னு. ஐயா, இடமும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. 80 லட்சத்துக்கு ஒருத்தர் வாங்கின வீட்டை அப்படியே அவர் வாங்கின விலைக்கு எங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்தார். இது எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரே நாள். பிள்ளைகள் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா போட்டாங்க, அந்த பதிவு வேலையை முடித்தாங்க, திரும்ப போயிட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்போது ஒரே நாளில் எப்படி வாதுமை பழம் வரும், எப்படி துளிர்க்கும், எப்படி காய்க்கும் கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை அப்படியே செய்து முடிப்பார். கொஞ்சம் அப்படியே எழும்பலாமா? எல்லாரும் உங்கள் கைகளை அப்படியே எடுத்து இருதயத்தில் வைங்களேன். நிறைய காரியங்கள் மூலமாக கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் உள்ள கேள்விகளுக்கான பதிலை தந்திருக்கிறார். எல்லாரும் கைகளை எடுத்து இப்படி வைங்களேன், இருதயத்தில் இப்படி வைங்க. வெக்கப்படாதீங்க சகோதரனே, வெக்கப்படவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் என் ஆண்டவர் ஒரே நாளில் ஒரு அற்புதத்தை செய்வார். இதுவரைக்கும் உங்களுக்கு லோன் தரமாட்டேன்னு சொன்ன பேங்கு உங்களை தேடி வரும். உங்களை தேடி வந்து ஒரே நாளில் அந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறங்களா. ஆண்டவரே, என்னோடு பேசுமப்பா. அழைப்பினுடைய விலையை நான் புரிந்து கொண்டேன். உலக கவலைகளை விட்டு நான் உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட இந்த அழைப்பின் விலையை குறித்து நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. விசேஷமாக இந்த நாட்களையும் கூட ஆண்டவரே, அழைப்பின் விலை காத்திருப்பு என்பதையும், அழைப்பின் விலை சோதனை என்பதையும், பாடுகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும் ஆண்டவரே துணிகரங்களையும், குறிப்பாக அப்பா வருத்தங்கள் உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட எல்லா அனுபவங்களையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இன்றைக்கும் இந்த இடத்துல வந்து அப்பா, நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் வாழ்வில ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல இவர்கள் வாழ்க்கையில சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெப வாழ்வு துளிர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட பிள்ளைகளுடைய ஏற்ற துணைக்காய் திருமணத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே, சீக்கிரத்தில் நல்ல ஒரு வீட்டை கட்ட வேண்டும், சீக்கிரத்தில் எங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக வெளி தேசங்களில் இருந்து வேலை செய்யக்கூடிய என் சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. ஆவியானுடைய ஆளுகை இந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த நாளுடைய தேவ செய்தி எல்லாவற்றிலையும் உம்முடைய ஆளுகை இருந்ததுக்காக நன்றி. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் நமது ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அவருடன் நிறைவாய் தங்குவதாக. ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை